துலாம் லக்னம் அக்ஷய லக்னம் செல்லும்போது சனி பகவான் எங்கெங்க இருக்கலாம், எங்கெங்க இருக்கக்கூடாது மேம்? இந்த துலா லக்னம் அக்ஷய லக்னம் செல்லும்போது சனி பகவான் உண்மையிலேயே இந்த லக்னத்தில் அமர்வது, துலாம் ராசியில் அமர்வது சிறப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடியே சொன்னோம், உச்ச சனியாக இருக்கிறாரு, அந்த வீட்லேயே இருக்கக்கூடாதான்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா கூட, இந்த ராசியில் சனி பகவான் அமர்வது துலா லக்னக்காரர்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும், நோயை உருவாக்கும். இந்த மைக்ரேன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைங்கிறது இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி இவங்க வீட்டில் இருந்தால் கூட இவங்களை தேடி வந்து கடன் கொடுக்கக்கூடியதும் நோய் கொடுக்கக்கூடியதும் ஒரு தன்மை இருக்கும். ஏன்னாங்க துலாம் ராசிக்கு சனி பகவான் நல்ல ஆதிபத்தியம் தானே, 4, 5 ஆதிபத்தியம் தானே, இந்த சண்டை போடக்கூடிய தன்மைன்னு சொல்லுவோம், அங்காளி பங்காளின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு தன்மை இவர்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். உண்மையிலேயே யாருக்கெல்லாம் துலாம் ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறாருன்னு பாருங்க, வருமானமே இருக்காது உங்களுக்கு. நீங்க பார்க்குற வேலைக்கும் கூலி வாங்குறதுக்கும் பாதிக்கு பாதியாக இருக்கும். மோர் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது அங்கே கொடுக்கும். தகுந்த கூலிங்கிறது இந்த காலகட்டத்தில் கிடையாதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி என்னுடைய படிப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் முழுமை பெறாது. நீங்கள் படித்த காலத்தில் நான் படிப்பை பாதியில் நிறுத்திட்டேன், எனக்கு கை கொடுக்கலன்னு யார் இருக்கீங்களோ, உங்களுடைய லக்னம் அக்ஷய லக்னம் துலா லக்னமாகவும், அதே மாதிரி இந்த படிப்பு சம்பந்தப்பட்டதில் அது கை கொடுக்கல அப்படிங்கிறது யார் இருக்கீங்கன்னு கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எப்போதுமே இந்த துலா லக்னத்திற்கு சனி பகவான் உச்ச சனி பகவான் நல்லதாக செய்வார் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு நன்மையா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமா போகும்போது சனி பகவான் எங்கெங்க இருக்கலாம், எங்கெங்க இருக்கக்கூடாது மேம்? விருச்சிக லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும் போது சனி பகவான் உண்மையிலேயே இந்த தனுசு ராசியில் அமர்வது இவ்வளோ சிறப்பு கிடையாது. என்ன மேடம் இப்போ தானே சொன்னீங்க குருவும் சனியும் சேர்ந்தா தர்ம கர்மாதிபதி யோகம்ங்கிறது ஒரு வீடியோ சொன்னீங்க, ஆனால் இந்த இடத்துல இப்படி இருக்கக்கூடாதானா இருக்கக்கூடாது. இவங்களுக்கு இந்த தனுசு ராசியில் அமரும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்கிறது இங்கே பிரச்சனையை கொடுக்கும். எங்கள் தாத்தா அப்படி இருந்தார், பாட்டி அப்படி இருந்தாருன்னு சொல்லுவாங்களே தவிர அதை அனுபவிக்கக்கூடிய தன்மை இந்த ஜாதகருக்கு இருக்குமானா இருக்காது. அதே மாதிரி குழந்தைகள் பிறக்கலைன்னு ஒரு தடவை கவலைப்படணும், குழந்தைகள் பிறந்தும் அது சரியாக வளரலை அப்படிங்கிறது ஒரு கவலைங்கிறது இவர்கள் கண்டிப்பாக அனுபவித்து தான் தீரணும். இது இவங்க மட்டும் கிடையாது, வயதிற்கேற்ற பலன்கிறதா நம்மளை ஏஎல்பி லக்னத்தில் சொல்கிறது. மனதுக்கு பிடித்த நிகழ்வுகள், காதல் சம்பந்தப்பட்டதில் பிரச்சனை, இதை இவர்கள் அனுபவித்து தான் ஆகணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. சனி பகவான் இந்த ஜாதகர்களுக்கு வருமானம் சம்பந்தப்பட்டதுலேயும் கொஞ்சம் பிரச்சனைங்கிறது கொடுப்பாரு. இவர் நினைத்த வருமானம் கிடைக்கக்கூடியதில் தடைகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது இவங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுத்து தீரும். நண்பர்கள் மூலமான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இங்கே இருக்கும். அது இவங்க அந்த பேச்சை கேட்டாங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு ப்ராப்ளம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யும். திருமண உறவில் மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை இந்த விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்லலாம். அதே மாதிரி கொடுத்த வாக்கு அப்படிங்கிறது நிறைவேற்றக்கூடிய தன்மைங்கிறது இருக்காது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம்ங்கிறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். தனுசு லக்னம் அக்ஷய லக்னம் செல்லும்போது சனி பகவான் எங்கெங்க இருக்கலாம், எங்கெங்க இருக்கக்கூடாது மேம்? இந்த தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும்போது சனி பகவான் வந்து கும்பராசியில் அமரக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் இருக்கக்கூடாது, அவங்க சிம்ம ராசியில் இருக்கக்கூடாது. இந்த ராசிகளில் இருந்தாங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி மிதுன ராசியில், குறிப்பாக இந்த ராசிகள் ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், மிதுன ராசியில் இருக்கும்போது இந்த நண்பர்களால் ஒரு அவமானங்கிறது இருக்கும். நான் சும்மா தான் இருப்பேன், என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவான், இங்கே வா நம்ம 2 பேரும் சேர்ந்து எதாட்டி பண்ணலான்னு கூப்பிட்டு வச்சு கடன் ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுங்கிறது இருக்கும். அதே மாதிரி நம்ம சாதாரணமாக ஒரு மனிதர்கிட்ட பேசின்னு இருந்தால் கூட அந்த பிரச்சனைகள், நீ அந்த கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது இந்த சனி பகவானால் ஏற்படுமானா ஏற்படும். தனுசு ராசி தனுசு லக்னம் அக்ஷய லக்னமாக செல்லும்போது 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குமானா கொடுக்கும். அதே மாதிரி வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த ஒரு அழுத்தத்தையும் போராட்டத்தையும், அந்த உறவுகள் சொல்லக்கூடியது அந்த இடத்துலையும் உங்களுக்கு போராட்டங்கிறது இருக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் சந்தித்து தான் ஆகணும். அதே மாதிரி நிறைய செலவு, ஃப்ரெண்டு கூட வெளியில் போனால் ஃப்ரெண்டு பேக்கெட்டை வந்து எதனா மணி பர்ஸை வந்து வீட்லேயே வச்சுட்டு வந்துடுவார். நம்ம தான் அவருக்காக செலவு பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இந்த தனுசு லக்னக்காரங்களை கண்டிப்பாக நண்பர்கள் மூலமான தீராத அழுத்தம், அவமானம், பிரச்சனைகள் அப்படிங்கிறத சந்தித்தே ஆக வேண்டும். கவனம் தேவை அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணலாம்.
மகர லக்னம் அக்ஷய லக்னமா போகும்போது சனி பகவான் எங்கெங்க இருக்கலாம் எங்கெங்க இருக்கக்கூடாது மேம்? இந்த மகர லக்னத்திற்கு லக்னத்தில் இருப்பது சிறப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க செய்யக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த மகர லக்னமும் கும்ப லக்னமும் கொஞ்சம் ஒரு மந்தமான ஒரு தன்மை அப்படிங்கிறது கொடுக்கும். நான் எதையுமே ஈஸியாக செய்ய மாட்டேன். என்ன நிறைய வீடியோக்களில் பதிவு பண்ணியிருப்பேன். ஒரு இடத்துலேருந்து என்னை பின்னாடி இருந்து ஒரு ஆள் தள்ளினா தான் அது செயல்படக்கூடிய நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். இதில் முயற்சி நல்லாயிருக்கும், மூத்த சகோதரன் நிலை அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். சிலருக்கு இந்த 2ஆம் திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த சனி பகவான் கொடுப்பாரானா கண்டிப்பாக கொடுப்பார். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகர லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னம், கும்ப லக்னத்திற்கு களத்திரம் அப்படிங்கிறது சரியா அமையாது. அப்போ அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் 2ஆம் திருமண யோகத்தை இந்த சனி பகவான் நடத்தி கொடுப்பாரானா கொடுப்பார். நண்பர்கள் மூலமான ஒரு ஆதாயங்கிறது இருக்கும். அதே மாதிரி தகவல் தொடர்பு மூலமான லாபங்கிறது இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை பார்க்கணுங்கிறது கிடையாது. நல்ல லேசி ஒர்க் பார்த்தா கூட ஒரு லாபங்கிறது இவருக்கு கண் முன்னாடி வந்து நிற்கும்னு சொல்லுவோம்ல. அவன் உழைக்கவே இல்லை, இவனுக்கு பார்த்தீங்கன்னா கொட்டி கொடுக்குறாருன்னு. இந்த சனி பகவான் தான் மகர லக்னத்திற்கு லக்னத்தில் இருந்து செய்யக்கூடிய ஒரே கிரகம் அப்படிங்கிறது சொல்லலாம். கும்ப லக்னம் அக்ஷய லக்னமா போகும்போது சனி பகவான் எங்கெங்க இருக்கலாம் எங்கெங்க இருக்கக்கூடாது மேம்? கும்ப லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது இந்த ரிஷப ராசியில் சனி பகவான் இருப்பது கொஞ்சம் நல்லதை கொடுக்கும். நான் வீடே வாங்கலை, நான் வண்டியே வாங்கலை, எனக்கு அசட்ஸ் எதுவுமே இல்லைன்னு யார் நினைக்கிறீங்களோ, இந்த குடும்பத்தின் மூலமான ஆதாயங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். அதை கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லுவோம். சிலருக்கு அது கௌரவம் பார்த்து வேண்டான்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்கும். சிலருக்கு அதை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு தன்மைன்னு இருக்கும். சிலருக்கு இந்த காலகட்டத்தில் பேச்சு திறன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். அந்த பேச்சு திறன் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். இதை வச்சு அவங்க முன்னேறலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். அதேமாரி தொழில் சார்ந்த விஷயங்களில் இந்த சனி பகவான் இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். அதுவும் பிரச்சனைக்குரிய நிலமாக வாங்கி அதை சரி செய்து கொடுப்பதுங்கிறது உங்களுக்கு மிகச்சிறந்த லாபத்தை கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். இல்லைங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ரியல் எஸ்டேட் தான் பண்ணுறேன், ஆனால் எந்த இடத்துல பண்ணணும்னு தெரியாமல் யார் முழிக்கிறீங்களோ, இந்த கும்ப லக்னம் அக்ஷய லக்னமாக போகிறவங்க ரொம்ப தூரம் போய் பண்ணணுங்கிறது கிடையாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இல்லைன்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஊர்களில் கூட அந்த நிலம் சார்ந்த பிரச்சனைக்குரிய நிலமாக இருந்து அதை நான் சரி பண்ணி தரேன், இதன் மூலமாக உங்களுக்கு லாபம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏதாவது பக்கத்தில் இருக்கிற வெண்ணெய் தெரியாது, தூரத்தில் இருக்கிற நெய்க்கு ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அருகில் உள்ளதை அழகாக பயன்படுத்திக்கூடிய வாழக்கூடிய தன்மைங்கிறது இந்த கும்ப லக்னம் அக்ஷய லக்னம் போகிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும்னு சொல்லலாம். மீன லக்னம் அக்ஷய லக்னமா போகும்போது சனி பகவான் எங்கெங்க இருக்கலாம் எங்கெங்க இருக்கக்கூடாது மேம்? மீன லக்னம் அக்ஷய லக்னமாக போகும்போது மேஷ ராசியில் சனி பகவான் அமரக்கூடாது முதல்ல. அதே மாதிரி கும்ப ராசியில் அமரக்கூடாது. இங்கே அமர்ந்தாலே அவர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். இந்த மேஷ ராசியில் அமரும்போது இவங்களுக்கு இந்த தாய்மாமன் உறவுங்கிறது பலத்தை கொடுக்காது. குலதெய்வம் சார்ந்த அழுத்தம் போராட்டம் இருக்கும். இவங்களுக்கு குலதெய்வமே முதல்ல தெரியாது. அது இவர்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகள்னால் அழுத்தங்கிறது இவங்களுக்கு அதிகமாக அனுபவிப்பாங்க. குழந்தைக்கு நோய், அவங்களுக்கு அதிகமான செலவுங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மை. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா டென்ஷன், மைண்ட் ப்ரெஷர் அப்படிங்கிறது இந்த வருமானத்தில் அதிகமாகவே கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த கும்ப ராசியில் அமரும்போது இவர்களுக்கு அதிகமான விரயம் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்று நினைச்சேன் அது நடக்கலைன்னா டக்குன்னு வெட்ஸ் ஆயிடுவாங்க. அதே இது பார்த்திங்கன்னா ஒன்று அடையணும்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி செலவு பண்ணக்கூடிய தன்மை இந்த கும்பராசியில் அமர்ந்த சனி பகவானுக்கு கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். அப்போ கும்பராசியில் உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறாரா, கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கவனம்ங்கிறது தேவை. சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு கடன் வாங்கிட்டு எல்லாரும் ஊருக்கு போகிறாங்க, நம்மளும் கடன் வாங்கிட்டு ஊருக்கு போவாங்க. எல்லாரும் ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிட்டு வந்தாங்கன்னா இவங்க பக்கத்தில் உள்ள ஊருக்கு போயிட்டு வருவாங்க. இது ஒரு நினைவாக இருக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஆனால் ஒரு போகத்துக்கு ஒரு மோகத்துக்கு செலவு பண்ணுறதுன்னு சொல்ல தெரியுமா, அந்த மாதிரி ஒரு நிலை இந்த சனி பகவான் கும்பராசியில் இருந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது. 12 லக்னத்துக்கும் ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருந்தீங்க மேம். சனி பகவான் அப்படின்னாலே மக்கள் எல்லாருமே பயந்துட்டு இருந்தாங்க. அதுக்கான தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கீங்க மேம். நன்றி மேம். நன்றி.